ஒரு ஷார்ட்டான ஸ்பீடான வீடியோ தான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பர்ஃபெக்ட் சென்சிவிட்டி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் பர்ஃபெக்ட் சென்சிவிட்டி. அதுவும் விவோ ஃபோனுக்கு மட்டும்தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபோனில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் செட் ஆகுதான்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, மேட்சுக்குள்ளே போனே பார்க்கலாம். என் பிளேயிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக ஐடிக்குள்ளே லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் என் ஐடி காட்டும் பாருங்கள். இப்போ ஓகே 1VG இதுக்கு யார் ரெக்வஸ்ட் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன். என்ன ரேங்க் கட்டுற முக்கியம் இல்லை, எனக்கு பிளேயர் இருந்தால் போதும். நம்ம பர்மனன்ட் பண்டல் இதுதான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அதனால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். வியூவோ ஃபோன் போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணி லைக் போட சொல்லுங்கள். அவங்களையும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸ் விவோ ஃபோன்காரங்க ஷேர் பண்ணி இதை ட்ரை பண்ண சொல்லுங்கள். தயவு செஞ்சு ஃப்ரீ ஃபயர் ஆடுற விவோ பிளேஸ்க்கெலாம் இந்த வீடியோ கிடைக்கணுன்னா நீங்கள் முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் ரீச் ஆகும் பெரிய பெரிய யூடியூபருக்கு, பெரிய பெரிய கேமர்ஸுக்கெலாம். அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். விவோ ஃபோன்காரங்களுக்கு மட்டும் சொல்ல, இது எந்த ஃபோன்காரங்களாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி அவங்க விவோ ஃபோன்காரங்களாக இருந்தால். நம்ம பர்மனன்ட் பண்டல் தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அந்த வீடியோ என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க ப்ளீஸ். பார்த்தா தான் இந்த பண்டலுக்கு நான் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்தேன்ட்டு. நீங்கள் என்ன ரிவ்யூ கொடுக்கணுமோ இந்த வீடியோவில் கொடுக்கலனாலும் கொடுக்கலாம், அந்த வீடியோவில் போய் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். சரி, மேட்சுக்குள்ளே போகலாம் கைஸ். மேட்சுக்குள்ளே வந்தாச்சு. மேட்சுக்குள்ளே வரப்போகிறோம். வந்துட்டோம். இருங்க ஒரு 2 நிமிஷம் இருங்க. மேட்சுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்திருப்போம். ஃபஸ்ட்டு மேட்ச் போக போது இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு மேட்சுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ சும்மா நின்றுருக்கோம், பேசுவோம். அதை இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. விவோ ஃபோன்காரங்களோ வேறு ஏதாச்சும் ஃபோன்காரங்களோ கொடுத்தா தான் நான் பெரிய யூடியூபராக பெரிய ஹெல்ப் ஆகும். நாளைக்கு நினச்சாலே 100K அடிச்சிடலாம். நீங்கள் நினச்சா முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் குடுக்க சந்தில் குறுக்கா நின்றுருப்பேன். 0 மேட்ச்சில் தான் இருப்போம். 0 மேட்ச் அப்புறம் நான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருப்பேன். இந்த மேட்ச்சில் ஒரு கில் அடிச்சிருப்பேன். இந்த சென்சிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் நிறைய விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. அப்புறம் நான் சொல்கிறது நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்ல. நான் ஏற்கனவே சொன்னது மட்டும் சொல்லிடுங்க. இந்த சென்சிட்டிவிட்டி எந்த கண்ணில் வீக்காக இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ். அதை மட்டும் கன்ஃபார்ம் சொல்லணும். எது வேணால் நீங்கள் சொல்லாமல் விட்ருங்க. நீங்கள் அப்படியே மேட்ச்குள்ளே வந்தோன்னா ஒரு கில் அடிச்சிட்டேன், என் டீம்மேட் ஹெல்ப் பண்ணால் தான் நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அப்படியே விஷயத்துக்கு வந்துடும். ஃப்ரிட்ஜுக்கு கீழே குச்சி அந்த சைடு முட்டு சந்தில் நின்று ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். முட்டுன்ட்டு ஓட்டேன். அப்படியே முட்டு சந்திலேருந்து ஓட்டு அப்படியே வந்துட்டேன். எனிமே தேட்டிருக்கேன். ஒன்றும் எனிமே தேடுறாங்க. ஒரு எனிமே மாட்டிருப்பேன். இந்த இடத்துல தான் நல்லா பாருங்கள். எங்கேருந்தோ தலையை காட்டுவார் பாருங்கள். அங்கே பாருங்கள். நான் இங்கே மெடிக்கேட் போட்டு கம்முன்னு இருப்பேன். அவனை ஏன் சீண்டணும்? அவனே சீண்டி அடி வாங்குறேன்னா இதுதானே. நான் தெரியாமல் இப்போ அவனே தான் வந்தான். நான் ஏதாச்சும் பண்ணேனா? அவனை எங்கே வந்தோ எனக்கு அடித்தான் ஃபஸ்ட்டு. நான் பார்த்துட்டேன் அவனை அடிக்கணுமா அடிக்கக்கூடாது. அப்படியே 2ஆம் மேட்ச்சுக்கு வந்துடுவோம். 2ஆம் மேட்ச்சுக்கு வந்துட்டு சும்மா நின்றுருக்கேன், சும்மா பேசுகிறேன் கைஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஏற்கனவே சொல்லியிருப்பேன் விவோ ஃபோன்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, தெரியாதவங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, ஃப்ரீ ஃபயர் ஆடுற இன்ஃப்ளூயன்சர் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஒர்த்தான சென்சிட்டிவ் நீங்கள் 10 வாட்டி கேட்டால் கூட நான் இதை ஒர்த்தான சென்சிட்டிவ் தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்குது பிளேயிங்கெல்லாம், அந்த மாதிரி இருக்குது. நான் சென்சிட்டிவை குறைய சொல்ல முடியாது, அந்த மாதிரி தரமாக பிளேயிங் கொடுக்குது. நான் ட்ரைனிங் எல்லா ரூமையும் போட்டு தான்
ரூம் கார்டு கிராஃப்ட்லேண்டு அதெல்லாம் போட்டுட்டு தான் சொல்கிறேன் உங்ககிட்ட. சொல்கிறதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னை பொழந்து எடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பொழந்து எடுத்துட்டு என்னை நாக்கு அடிச்சிருப்பாங்க. இந்த பிளேயர் யாருன்னு தெரியாது என்னை ரிவ்யூ பண்ணிட்டுருப்பாரு. அவருக்கு எதுவுமே சொல்ல முடியாது. என்னை ரிவ்யூ பண்ணதுக்கு நான் திருப்பி செத்துருவேன். ஒரு இடத்துல செத்ததுக்கப்புறம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம். இந்த மேட்ச் ஜெயிச்சு 3ஆம் மேட்ச்சுக்கு போயிடும். இருங்க ஃபுல்லாக பாருங்கள். இதை ஸ்கிப் பண்ணி விட்டாலும் விட்டுருங்க. நான் சென்சிட்டிவிட்டி சொல்ல மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இதை ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்போ கேட்கலன்னா இப்போ சொல்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. கடைசியில் சென்சிட்டிவிட்டி சொல்லுவேன், அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு. 2 மேட்ச்சுக்கு அப்புறம் 3ஆம் மேட்ச்சுக்கும் வந்தாச்சு. 3ஆம் மேட்ச் வந்துட்டு நீ எத்தனை பேர் இந்த சென்சிட்டிவிட்டியாச்சு ஆடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை தோக்கச்சிடாதுங்க. ஃப்ளூக்கில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயர் ஆடுறீங்கன்னு தெரில. அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆடுறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ரெட் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் ஆடுறவங்க இதெல்லாம் பண்ணிட்டு சென்சிட்டிவிட்டி வீக்காக இருக்கும், எந்த கண்ணில் வீக்காக இருக்குதுன்னு ஏற்கனவே வீக்காக இருக்க கண்ணில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டு ஆட்டு நான் ரெக்கார்டு எடுத்து போடுவேன். அப்படி ஒரிஜினலாகவே அந்த கன் வீக்காக இருந்ததுன்னா நான் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணி வைப்பேன். பின் பண்ணி வைப்பேன். நீங்கள் யூடியூபர் இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொன்னது போய் இருந்தால் நான் பின் பண்ண மாட்டேன். இன்னும் அது ஒரிஜினலாக இருக்கணும். நான் ஆடிட்டு நான் சொல்லுவேன் அது வீக்னஸாக இல்லையான்ட்டு. இந்த சென்சிட்டிவிட்டியில் அந்த கன் ஆட்டு நான் சொல்லுவேன். நீங்களும் ஏதாச்சும் சென்சிட்டிவிட்டி சொல்லணுன்னு நான் சொல்லுங்கள். ஏதாச்சும் இப்போ உதாரணத்துக்கு இந்த சென்சிட்டிவிட்டி வச்சு ஆடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் நான் ஆடுவேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சென்சிட்டிவிட்டி சொல்லுங்கள். யூடியூப்பில் பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். இது ஒர்க் ஆகுமான்னு சொல்லுங்கள். அப்படின்னு கூட சொன்னால் கூட நீங்கள் ஷேர் பண்ணிட்டு சொன்னாங்க கூட நான் போடுவேன். நீங்கள் இல்லைன்னா என் இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சிட்டா நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம். நான் இன்ஸ்டாகிராம் இது வரைக்கும் ஆரம்பிக்கல. நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆரம்பித்தா நான் சொல்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிட்டு இது ஒரிஜினலாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணால் கூட நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். வீடியோவை போட்டுருவேன். நீங்கள் வீடியோவை போய் பாருங்கன்ட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஆரம்பிப்பேன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் ஆரம்பிக்க வேணான்னு இருக்கேன். யூடியூப்பே போதும்னு நினைக்கிறேன். யூடியூப்லேயே நான் கண்ணா பின்னான்னு வாய்ஸ் ரெக்கார்டு எடுக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லலாம் இப்படி கொடுத்துருந்தேன் ஆச்சரியமாக கமெண்ட் வரும். அதனால் அது ஸ்கிப் பண்ணிப்போம். விஷயத்துக்கு வந்துடும். இந்த இடத்துல ஒரு இனிமேல் பழந்து எடுத்துகிட்ருப்பேன். அவர் தான் வீணா வந்து தலையை கொடுப்பார். இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். பாருங்க வீணா வந்து தலையை கொடுப்பார். அதாச்சு வீணா வந்து தலையை கொடுக்குறேன்னு இந்த விஷயந்தான் பார்த்துக்கோங்க. நான் என் பாட்டுங்க சுற்றின்னு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எனிமி கிடைக்கலாம் சுற்றின்னு இருப்பேன் மெடியேட் போட்டு. பின்னாலேருந்து ஒரு எனிமி சுட்டிருப்பான். அந்த எனிமி தான் இந்த எனிமி பாருங்கள். அந்த எனிமி தேலாமல் என்ன சீனார். அவரை நான் சீண்டாமல் விடலாமா நீங்களே சொல்லுங்கள். சீண்டாமல் விட்டா எப்படி நான் பிளேயர் அடிச்சுட்டு பூஜாவும் அடிச்சிட்டேன். நான் சென்சிட்டி ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் கடைசியாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேர்ந்து ஈரைக்கு அடிக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வச்சுட்டு அதாச்சும் இது பண்ணிட்டு சொல்கிறேன். நம்ம ஈரைக்கு போனால் 2-3 பேர் 4 பேர் வந்துடுங்க. எப்படியாச்சும் என் சப்ஸ்கிரைப்லேருந்து நம்ம சென்சிட்டிவிட்டி தான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போகிறவங்களுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.